இப்படி ஒரு ஆர்டர் லைஃப்பில் பண்ணதே இல்லைடா. என்னாச்சுன்னா அன்றைக்கி பிக்மி ஓடலாமல் சொல்லி வெளியே நம்மளுக்கு பெட்ரோல் இல்லை. அதாவது பெட்ரோல் செட்டுக்கு போய் பெட்ரோல் அடிக்க போனால் அவன் சொன்னான், தம்பி இன்றைக்கு உங்களுக்குரிய நாள் இல்லை, அதனால் 500 தான் அடிப்பேன், 500 அடிப்பேன் சொல்லிட்டான். இருந்தாலும் 500 அடிச்ச எண்ணத்துக்கு காணும் 1 லிட்டர் பெட்ரோல். அதனால் 7வது அறிவை பயன்படுத்தி இன்னொரு 500 அடிச்சிட்டேன். பெட்ரோல் அடித்து முடிய பிக்மியை எடுத்து ஆன்லைன் போட்டால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பொரலில் இருக்கிற பிங்சூனில் தான் பட்டுச்சு. அங்கே போய் பிங்சூனில் ஆர்டர் அழகாக பிக்கப் பண்ணிவிட்டு அதை டெலிவரி பண்ணுறதுக்கு போய் டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டி ஆர்டர்லாம் கிடச்சிச்சு. அதையெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு எடுக்க நம்மளுக்கு, அதாவது ஒரு ரைடருக்கு வேலைக்கு வந்தோம்னா பசி தாகம் தூக்கம் ஒன்றுமே இருக்காது. அது பசிக்கிறியா இல்லையா இல்லாட்டி எங்களுக்கு விளங்குறியா இல்லையா ஒன்றுமே தெரியாது. ஒரு மாதிரியா 4:30 மணிக்கெல்லாம் திமடக்கொடையில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ரைஸ் ஒன்றை சாப்பிட்டு அடுத்த ஆர்டர் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஆர்டர். எனக்கு ஏனண்டா கிரேன் பஸ்ஸில் பிங்சூன் ஓப்பன் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற ஆர்டர் தான் இது. அதுவும் ஒரு ஆர்டரில் டபுள் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதையும் டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக இருட்டிடுச்சு. என்னடா தம்பி இன்றைக்கி ரூமு போய் தூங்கலான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி நம்ம தூங்கலை. ஏனண்டா அதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே உழைப்போம், ஃபுல்லாகவே நம்மளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு பசிண்டா அப்படி பசி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இறைச்சி கறியும் புட்டும் சாப்பிட்டேன். கொழும்புல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டேஸ்டான ஒரு சாப்பிட்றேன். ஏனண்டா இது மணிப்புட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லாம் புட்டண்டா அந்த மாப்புட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த நூல்ஸ் மாதிரி இருந்துச்சு இந்த புட்டு. ஃபர்ஸ்ட் டைம் சிறந்த ஒரு அனுபவம், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறமா என்ன இன்றைக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைய நாளை முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் கட்டாயமாக சந்திக்கலாம். பாய்.